என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது தவிர்க்க முடியாத ஒன்று. கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ எப்போல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அப்போல்லாம் உலகம் நம்மளை உபத்திரவப்படுத்தும், பிசாசு உபத்திரவப்படுத்துவான், நம்முடைய மாம்சம் நம்மளோடு கூட போராடும். இப்படி பல உபத்திரவங்களை நம்ம சந்திக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்திலே நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலாக மாற வேண்டும் அப்படின்னு நேற்று தினத்தில் உங்களோடு நான் பேசினேன். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆமென். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். இங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறோம். பிரியமானவர்களே, உபத்திரவத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்படிங்க இவ்வளோ உபத்திரவத்துல உங்களால் சந்தோஷமா இருக்க முடிகிறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சந்தோஷத்தை யாரும் திருட இடம் கொடுக்காதீங்க. உங்க சந்தோஷத்தை யாரும் அதை உங்களிடத்திலிருந்து எடுப்பதற்கு, அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உபத்திரவ நேரத்தில் நம்ம எப்போதும் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும். நான் ஒரு உதாரணமா சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எங்க உட்கார்ந்து எழுதினார் தெரியுமா? சிறைச்சாலையின் நிருபம், இந்த பிலிப்பிய நிருபம். அப்போ சிறைச்சாலையிலிருந்து இவர் எழுதுகிறார். நான் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிபூரண சந்தோஷம் இதுதான் உபத்திரவ நேரத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டும். இவர் உபத்திரவ நேரத்தில் பரிபூரண சந்தோஷத்தை அனுபவிக்கிறதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. முதல் காரணம், இவர் கர்த்தருக்குள் சந்தோஷமாக அவர் இருக்கிறார். அப்போ முதல்ல அவருடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது கர்த்தர். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சந்தோஷத்தை யார் நிர்ணயிக்கிறது? பணம், பதவி, அல்லது நீங்கள் விரும்பின ஒரு பொருள், அல்லது நீங்கள் விரும்பின ஒரு நபர், இவர்கள் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள் என்றால் உங்கள் சந்தோஷம் கர்த்தருக்கு வெளியில கிடைக்கிற சந்தோஷம். கர்த்தருக்குள் கிடைக்கிற சந்தோஷம், அதன் மகிமை வேறு, அதன் மேன்மை வேறு. ஆனால் கர்த்தருக்கு வெளியில கிடைக்கிற சந்தோஷம், கர்த்தருக்கு வெளியில சந்தோஷம் கிடைக்குமா? கிடைக்கும். உபத்திரவத்திலேயும் சந்தோஷமா இருக்குன்னா அது கர்த்தருக்கு உள்ள மட்டும்தான் கிடைக்கும். உபத்திரவத்தில் முகத்தை தூக்குறது, உபத்திரவத்தில் சோர்ந்து போகிறது, உபத்திரவத்தில் நம்ம டிஸ்டர்ப் ஆகி அழுது புலம்பி கேள்வி கேட்டு இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தருக்குள் நாம் உபத்திரவ நேரத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனுடைய ஒரு அனுபவத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, அவர் பாவம் செய்து பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய சமூகத்தில் அவர் மறுபடியுமாக பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். பிரியமானவர்களே, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். அப்படின்னா உலகத்தில் எந்த சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது, ஏமாத்திரும். அந்த சந்தோஷங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு வெளியில கிடைக்கிற சந்தோஷம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள கிடைக்கிற சந்தோஷம், இரட்சண்யத்தின் சந்தோஷம், அது உபத்திரவ காலத்திலும் அந்த சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது. அதனால தான் நீங்கள் சீன தேசத்தில், ரஷ்ய தேசத்தில், இதை மாதிரி தேசங்களில் எவ்வளோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்தித்த தேவனுடைய பரிசுத்தவான்கள் பயங்கரமான உபத்திரவ நேரத்தில் ஜெயிலில் பாட்டு பாடி கர்த்தரை துதிச்சாங்களாம். பவுலு சீலாவு மாதிரி, ரிச்சர்ட் உம்ரான், சபைனா உம்ரான், இவங்கெல்லாம் உபத்திரவத்தை சந்திக்கும் போது அவர்களுடைய சரித்திரங்களை நீங்கள் படித்து பாருங்க. வாட்ச்மேன் நீ போன்ற தேவ மனிதர்கள், இவங்கெல்லாம் தேவனுக்காக அவ்வளவு வைராக்கியமாக சிறைச்சாலையில் பாடி துதிச்சு அந்த அடி உத வேதனை, இந்த சூழ்நிலையில் எப்படி அவங்களால சந்தோஷமா பாட முடியும் அப்படின்னா அதுதான் இரட்சண்ய சந்தோஷம், அதுதான் பரிபூரண சந்தோஷம், அதுதான் கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற சந்தோஷம். இதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவத்துலையாக கடந்து போனாலும் அழாதீங்க, ஏன் கேள்வி கேட்காதீங்க. ஒருவேளை உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் உடைக்கப்பட்டு முறிக்கப்பட்டு ஏன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, உங்களுடைய அந்த உபத்திரவ நேரத்தில் பரிபூரண சந்தோஷம் இருக்குதா? எதுவுமே இல்லைங்க, நான் தனிமைப்படுத்தப்பட்டேன், ஆனாலும் அந்த பரிபூர்ண சந்தோஷம். இதில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னா, உபத்திரவத்தில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். சாதாரண சந்தோஷம் அல்ல, அது பரிபூர்ண சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற சந்தோஷம், அது ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த நாளுக்குரிய மனப்பாட பகுதி சங்கீதம் 51:12 குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51:12. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உபத்திரவ நேரத்தில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த சந்தோஷத்தை எங்களோடு கூட பேசினீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த சந்தோஷத்தை யாரும் எங்களை விட்டு எடுக்க முடியாது. காரணம், அது கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற பரிபூரண சந்தோஷம். ரட்சிப்பின் அனுபவத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற அந்த மகிமையான அந்த அனுபவத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். எத்தனை உபத்திரவங்களிலும் இந்த சந்தோஷத்தை மட்டும் நாங்கள் இழந்துடக்கூடாது. கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி உமது கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். உடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் நம்ம 5:30 to 6:30 ஜோம் பண்ணுறோம். தேசத்துக்காக நிறைய ஜோம் பண்ணணும். இன்றைக்கி நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவம், தேசங்கள் நடக்கிற சம்பவம், கடந்த நாட்களில் ராஜஸ்தான் போயிருக்கும்போது அங்கே நடந்த சில சம்பவங்கள், நிறையா பர்சிக்யூஷன்ஸ், உபத்திரவங்கள் வழியாய் மிஷினரிகள் போகிறாங்க. ஜெபிக்கலாம். காலையில் ஒரு வேளை 5:30 to 6:30 நீங்கள் தூங்குகிற நேரமாக இருந்தால் அலாம் வச்சு எழும்புங்க. அன்போடு உங்களை அழைக்கிறேன். இது ஜெபிக்க வேண்டிய நேரம். எனவே எல்லாரும் வாங்க. காலையில் நம்ம இந்திய நேரப்படி காலைல 5:30 மணிக்கு நம்ம காலையில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு சின்ன செய்தி, ஒரு கன்ஃபெஷன் ப்ரேயர், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், வருகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எனவே உங்களை எல்லாரையும் குடும்பமாக அழைக்கிறேன். இந்த ஜெபத்தில் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். கொரோனா வந்தால் மட்டும்தான் நம்ம ஜெபம் பண்ணணும், ஆபத்து வந்தால் தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற நிலையை தாண்டி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க தவறினால் உண்மையில ஒரு நாள் நாம் வருத்தப்படுவோம். எனவே உங்களை மீண்டும் அழைக்கிறேன். வாங்க, தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த ஜூம் ஐடியை குறிச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.